டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பொன்னண்ணாதுரை, அக்குபஞ்சரிஸ்ட், மருமக்கலை நிபுணர். இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மூட்டு வலிகள், இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. கழுத்து வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, எல்போ ஜாயிண்ட் பெயின் இருக்குது, ரிஸ்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, முழங்கால் முட்டு வலி இருக்குது, கணுக்கால் வலி இருக்குது. இது மாதிரி எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வலி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒன்று அந்த அங்கே உள்ள செல்களுக்கு போதுமான அளவு உணவு சத்து கிடைக்கவில்லை, ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது பார்த்திங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக கால்சியம் சத்து குறைவாக இருக்கும். கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால அங்கே எல்லா ஜாயிண்ட்டும் பெயின் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம உடம்பில் கால்சியம் சத்து மிக முக்கியமான ஒன்று. இதில் நம்ம சாப்பிட்ற உணவில் 99% கால்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய எலும்புகள்லையும் பல்லுகளையும் இருக்குது. பற்கள்லையும் எலும்புகள்லையும் தான் என்ன இருக்குது? கால்சியம் சத்து மிகையாக இருக்கிறது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது. இதில் 99% கால்சியம் சத்து எலும்புகளில் இருக்குதுன்னு சொன்னேன், எலும்புகளையும் பல்ல இருக்குன்னு சொன்னேன். 1% கால்சியம் சத்து நம்முடைய இதயம் இதமாக இயங்குவதற்கு தேவைப்படுகிறது. ஓகேவா? நீங்கள் போதுமான அளவு கால்சியம் சத்து சாப்பிடலை, கால்சியம் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னால் நம்ம சிஸ்டம் பார்த்துட்டு இருக்காது. என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம எலும்பில் இருக்கிற கால்சியம் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கு இல்லையா, அதை சேமித்து வச்சுருக்கு இல்லையா, அந்த கால்சியத்தை கொஞ்சமாக உறிஞ்சிட்டு ரத்தத்தில் கலந்து இதயத்துக்கு அனுப்பி விட்ரும். ஓகே, இதயம் தானே முக்கியம், அதுக்கு அனுப்பி விட்ரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% கால்சியத்தினுடைய கால்சியம் சத்தை உறிஞ்சி விடுகிறதாம் நம்முடைய சிஸ்டம். இதை நீங்கள் போதுமான கால்சியம் சாப்பிடாது தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ 20 வயசில் 20 வயசில் வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவில் கால்சியம் சத்து மிகையாக இருக்கும். நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக கிடைச்ச உணவு அது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அதுக்கு மேலே கால்சியம் சத்து மிகையாக சாப்பிடலை அப்படின்னு சொன்னால், போதுமான அளவு சாப்பிடலைன்னு சொன்னால் அப்போ உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு 1% நீங்கள் உறிஞ்சிட்டு சொன்னால், நீங்கள் ஒரு 30 வயசில் தொடங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். 20 வயசில் ஒரு 30 வயசில் நீங்கள் தொடங்குது, 55 வயசில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருது. இப்போ போன் டென்சிட்டி 12 கிலோ இருக்கும் நம்ம உடம்பு சாதாரண மனிதனுக்கு. அப்போ நீங்கள் உறிஞ்ச என்ன ஆயிரும்? 20% நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 30% போயிடுச்சிங்களா, பார்த்திங்கன்னா 12 கிலோ 8 கிலோவாக மாறிடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த எலும்புகள் வலுவிழந்து போகிறோம். அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஆஸ்டியோ என்றால் எலும்பு, போர்னாக்க ஓட்டைன்னு அர்த்தம், ஆஸ்டியோபோரோசிஸ். அப்போ எலும்பில் ஓட்டப்படுற வியாதிக்கு தான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம். அப்போ பிரிட்டில்னஸ்ஸு இது வந்துடும். அப்போ அதனால் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இது ஒன்று மிக முக்கியமான காரணம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை சாப்பிட்ணும். அது என்னென்னு நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் கம்மியாயிரும். அந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் லூப்ரிகேஷன் குறைவாக மாறிவிடும். அப்போ குறைவாக மாறுறப்ப பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உணவு மேலாண்மை தான் மிக முக்கியமானது. அதாவது கால்சியம் சத்து மிகையாக உள்ள உணவுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, மீட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீட்டு, முட்டை, இது மாதிரி நிறையா சத்துள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மீட்டு சாப்பிட்டா, அதாவது மட்டன் சாப்பிட்டா உங்களுக்கு கொழுப்பு வந்துடணும்னு சொல்கிறாங்களே, கிடையாது. கொழுப்பு சாப்பிட்றதால கொழுப்பு உருவாவது கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டியும் கொழுப்பு சாப்பிடுறது நான் சொல்கிறது மாதிரி. ஓகேவா? அதனால அது மாதிரி போதுமான சத்து குறைபாடு தான் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் வரதுக்கு காரணம். ஆகையினால் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கிறது. அந்த புள்ளிகளை தூண்டி விட்டுட்டு இந்த உணவு மேலாண்மையை ஒழுங்குபடுத்தினாலே உங்களுக்கு நோய் சரியாக போயிடும். அடுத்து என்கிட்ட ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜினுடைய, அரசு மெடிக்கல் காலேஜ் டீன் இருந்தாங்க. அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை. அவங்க டீனாக இருந்தாங்க. என்கிட்ட அக்குபஞ்சர் படிக்க வந்துருந்தாங்க. என்ன சார், நீங்கள் எம்எஸ் ஆர்த்தோ, எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் இதை ஏன் சார் அக்குபஞ்சர் படிக்கிறீங்க, அக்குப்ரெஷர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், ஒருத்தர் நீ ஆர்த்தரைட்டிஸ், அதாவது முழங்கால் மூட்டு வலி எல்லாம் அந்த வழியில் துடிக்கிறாரு, நான் பார்த்தேன். சரி, இது இதை மூட்டு
மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வேறு மூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்கே வந்து இந்த மூட்டு வந்து வலுவிழந்து இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு அக்குபஞ்சர் நிபுணர் இருக்கார். அந்த அக்குபஞ்சர் நிபுணர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 சிட்டிங் பண்ணிவிட்டு வந்து காட்டினார். எனக்கு 90% வந்து மூட்டு வலி சரியாக போச்சு சொல்கிறாரு. அடுத்து வந்து 20 சிட்டிங் 20 நாட்கள் சிகிச்சை பெற்றதுக்கு பிறகு வந்து எனக்கு மூட்டு வலி முழங்கால் மூட்டு வலி அறவே நீங்கி விட்டது என்று சொன்னார். இது என்னடா அது, நம்ம வந்து இவ்வளோ மருந்து மாத்திரை கொடுத்து இவ்வளோ கால்சியம் மாத்திரையெல்லாம் கொடுத்து சரியாகாதது எப்படி வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை பண்ணி சரியாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த அக்குபஞ்சர் என்ற கலையை வந்து படிக்க வந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கலையை படிக்க வந்தேன். அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போக தான் சார் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த முழங்கால் முட்டுகள் மூணு புள்ளிகள் இருக்கிறது. எக்ஸ்ட்ரா 31, எக்ஸ்ட்ரா 32, ST 35 3 புள்ளி இருக்குது. ஓகேவா? அந்த முழங்கால் சில்லெலும்பு இருக்கு இல்லையா, அது கீழே 2 பள்ளம் இருக்கும். அதுதான் வந்து அது வந்து ஒன்று ST, இந்த வெளிப்பக்கம் இருக்கிறது ST 35, உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா 32. முட்டியுடைய மேல் பகுதி சென்டரில் இருக்கும், எக்ஸ்ட்ரா 31. இந்த படத்தை இதில் வைக்க சொல்கிறேன். அதை வந்து தூண்டி விடுறதுனால மூட்டு வலி சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அக்குபஞ்சர் அங்கே நீடில் பண்ணையில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அக்குபஞ்சர் ஊசி குத்தையிலேயோ அல்லது அழுத்தம் கொடுக்கையிலேயோ நம்மளுடைய சிஸ்டம் என்னென்னா, ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வந்திருக்கு, தேவையில்லாத ஒரு பொருள் வந்திருக்கிறது என்று அறிந்து இங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அங்கே போகிறப்ப அது ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறப்ப அந்த உள்ள செல்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் போனோடனே அந்த செல்கள் அங்கே இருக்க செல்கள் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும். அப்போ ப்ளட் சர்க்குலேஷன் அதிகரிக்குது, ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சத்துணவு நிறையா கிடைக்குது. அப்போ நோய் சரியாக போய். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அப்போ முழங்கால் மூட்டு வலிக்கு வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 31, எக்ஸ்ட்ரா 32, ST 35 இதனுடைய படத்தை நான் வந்து வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த இடத்துல வச்சிங்கன்னா முழங்கால் மூட்டு வலி வந்து சரியாக போயிடும். அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் வரும். இந்த ஷோல்டர் பெயின் வருவதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சர்க்கரை மிகுதியில் உள்ளவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்காது, கையை தூக்க முடியாது. அதுக்கு வந்து வர்மத்தில் பாயிண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கம்புக்குழி வர்மம் என்று சொல்வோம், புஜ வர்மம் என்று சொல்வோம். கம்புக்குழி வர்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எண்டு இருக்குல்லையே, அந்த முடிவு இந்த இடத்துல வந்து புஜ வர்மம்னு சொல்லுவோம். அதுக்கு நேராக கம்புக்குழி வர்மம், இதுக்கு நேராக இந்த எண்டில் இது ரெண்டையும் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த காவடி காலம் என்று சொல்லுவோம். இந்த காவடி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த 3 இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது கை பெருகவலி என்று பெயர். வர்மத்தில் வந்து கை பெருகவலி, இந்த கை பெருகவலி காலத்தை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு புஜவர்மம், கம்புக்குழி வர்மம், இந்த காவடி காலம் வரும். இது 3ஐயும் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த முழங்கால் மூட்டு வலி சரியாக போயிடும். ஓகேவா? இந்த கையோ இது சரியாக போயிடும். அப்போ முழங்கால் மூட்டு வலிக்கும் பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இடுப்பு வலி இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு வலிக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எல்லா பிறந்த குழந்தையிலேருந்து தாத்தா 100 வயசு தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 2 பள்ளம் இருக்கும். அது அண்டகாலம்னு பேர். 2 பள்ளம் இருக்குது பாருங்கள் கீழே அடியில், அது வந்து அண்டகாலம்னு பேர். அந்த அண்டகாலத்தில் நல்லா வளர்ச்சி 27 முறை உங்களுக்கு பண்ண முடியாது. யாராச்சும் உங்கள் பையனை யாராச்சும் விட்டு நல்லா வளர்ச்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடுப்பு வலியும் சரியாக போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் கழுத்து வலி இருக்கு இல்லையா, கழுத்து வலி ஸ்லிப் ஆகிடுதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இந்த கையை அப்படி மடக்குனீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்துறப்ப இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துறப்ப கழுத்து வலி சரியாக போயிடும். கழுத்து வலிக்கு இந்த இடம் கைப்பெருகு வலி காலம் ப்ளஸ் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், இது சரியாக போயிடும். அப்போ இது வந்து கழுத்து வலி சரியாக போச்சு. ஷோல்டர் பெயினுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இடுப்பு வலிக்கு சொல்லிட்டேன், மூட்டு வலிக்கு சொல்லிட்டேன். அடுத்து இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த கணுக்கால் வலி வந்து பார்த்திங்கன்னா சார் அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த கணுக்காலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த K3 UBC 2 பாயிண்ட் இருக்குது. அந்த ரெண்டையும் பிடிச்சி அழுத்துங்க. அந்த கணுக்காலுக்கு கீழே உள்ளது அப்படியே அழுத்தினாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கணுக்கால் வலி சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் இயற்கையாக நம்ம அக்குப்ரெஷர் பண்ணாலோ இல்லது நம்ம வர்மத்தில் உள்ள புள்ளிகளை இயக்குவதன் மூலமாகவோ அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியாக போயிடும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் கிரேட் ரிசல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு இது ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் உடனே இம்மீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.